பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை உங்களோடு பேசுறாரு. தானியேல் 3:18, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீர் நிறுத்தின பொருசலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ஆமா, நாங்கள் ஆராதிக்கிறதே எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எரிகிற அக்னி சூளையிலும் ராஜாவாகிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லையா அவன் சொல்றான், தைரியமா சொல்றான். விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னைக்கு வைராக்கியம் இருக்கான்னு இயேசுவை கேட்கிறாரு. உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கா? வைராக்கியம் பரவாயில்லைங்க. ஆண்டவர் என்ன தப்பி வைக்கிறாரு, தப்பி வைக்காம போறாரு. ஆண்டவரை நான் பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, பார்க்காம போறாரு. அப்புறம் நான் பிடிச்சுக்கிட்டேன், அவர் என்னைய பிடிச்சுக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் போயிடுவோம். ஏன்னா எங்கள் கோல் ஒன்றே ஒன்று தான், பரலோகத்துக்கு போகணும். அது ஒன்று தான் உங்கள் கோல். அவர் பொண்ணு தராரு, பொருளை தராரு, நகையை தராரு, அவர் இடத்தை தராரு, வேலையை தராரு, வீட்டை தராரு, ஆமாம் சாப்பாடை தராரு, ஆமாம் செல்ஃபோனை தராரு, ஆமாம் கம்ப்யூட்டரை தராரு, அதை தராரு, காரு தராரு, பைக்கு தராரு. அதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஆமாம், அவர் என்ன விடுவிக்காமல் போனாலும். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அப்படி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் விழுந்து போறீங்களா, இல்லைன்னா உலகத்தை எதிர்த்து நிற்கிறீங்களா? நம்ம உலகத்துக்கு முன்னாடி விழுந்து போகிறோம். எப்படி? ஏசப்பாவும் ஒரு தெய்வங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம் ஏசப்பாவும் ஒரு தெய்வம்னோ பரிசுத்தம் அதெல்லாம் சும்மாங்க. அது அப்படிலாம் கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிறலாம். நோ, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, வாலிபர்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. எப்படி? சில பசங்களாம் என்னன்னு சொல்லுவாங்க, வாலிப ஆண் பிள்ளைகள் என்னன்னு சொல்லுவாங்க, அண்ணே என்னைய பார்த்து கேட்குறாங்கண்ணே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? ஆமாம், நீ வேஸ்ட்டு, ஆமாம் நீ டம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா தான், ஆமாம் நான் சொசைட்டியில் நல்ல ஆளானே, நான் நல்ல பையனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். பாருங்க, இன்னைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுறோம். பெண் பிள்ளைகள் கேட்குறாங்க, ஆமாம் என்ற ஒரு பிள்ளை மீட்டிங் நடத்தி முடிச்ச உடனே என்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் ஆமாம் தேவையில்லாத நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நாங்களும் கிறிஸ்தவங்க தான், ஆமாம் தப்பு செஞ்சுட்டு ஏசப்பட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிடலாம், ஏசப்பா மன்னிச்சிருவாங்க, சும்மா எங்கள் கூட தப்பு பண்ணு, ரொம்ப பரிசுத்தாட்டியாக இருக்காத, ஆமாம் உனக்கு அதுக்கு எடுத்தாப்புல ஆமாம் உனக்கு ஒழுங்கான மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு என்னைய தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா இன்னைக்கு நீ உன்னை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்திக்கிறியோ ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த உனக்கு நீ இப்படிலாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் வாங்கிட்டு கேட்பாங்க, நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட, நீ ஏசப்பா ஏற்றுக்கொண்டு நீ தப்பிச்சிட்டா, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன விடுதலை பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஒழுங்கான கணவர் இல்லையே, எனக்கு ஒழுங்கான வாழ்க்கை இல்லையே, நான் அன்னைக்கு நீ கூப்பிடும்போது வாங்கூடே நான் பரிசுத்தமாக இருந்திருக்கலாமே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்புற நாள் வரும். அதனால் பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்பிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன். நான் நீங்கள் வச்சிருக்கிற சிலையை ஆராதிக்க மாட்டேன்னு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நடந்தது என்ன? ஆண்டவர் இறங்கிட்டாருங்க. அக்கினி சூளைக்கு போட்டாங்க, ஆண்டவர் இறங்கிட்டாரு. இறங்கி கூட நடந்து போறாரு. ஏசப்பா உன் கூட இறங்கி நடந்து வருவேன்னு சொல்றாரு.
ஏசு சுவாமி உன் கையை பிடிச்சி நான் நடந்து வருவேன்னு சொல்கிறாரு. எப்போ? நீங்கள் வைராக்கியமாக இருந்தா. பரவாயில்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாட்கள் வரப்போகுது, இயேசுவை சொல்லாத, இயேசு அறிவிக்காத, பரவாயில்லைங்க, கொல்ல தானே செய்வ, கொன்னுக்கோ, ஜெயிலில் பிடிச்சி போடுவியா, போடு, அந்த இயேசுவை நான் அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். வைராக்கியம். அப்போ தான் நீங்கள் பலப்பட முடியணுமே. பயந்துக்கிட்டே இருந்தால் பலப்பட முடியாது. பயந்துக்கிட்டே இருந்தால் எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை பகிரங்கமாக இனிமே பிரசங்கிக்க முடியாது. இனிமே இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் தைரியமாக இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க. சில காரியங்கள்லாம் ஒத்து போகிற மாதிரி கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டிக் டு ஃபார்வர்டு. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். என்னென்னா, இந்த பாருங்கள், நான் இப்படி தான் செய்வேன், முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா என்னை விட்டுருங்க. ஆமாம், நான் ஆண்டோடைய பிள்ளை, இதுக்கெலாம் வரமாட்டேங்க, அது நீங்களே கொண்டாடிக்கோங்க. இதுக்கெலாம் வரமாட்டேன், ஐயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, என்னை வேலையை விட்டு தூக்க போகிறீங்களா, பரவாயில்ல தூக்கிக்கோங்க. எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டீங்களா, பரவாயில்ல. எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டீங்களா, பரவாயில்ல. ஆராதிக்கிறதுன்னு கைவிட்டாலும் பரவாயில்ல. அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். நீங்கள் எப்படி இருப்பீங்களா? விடுவிக்காமல் போனாலும் உண்மையா இருப்பியா சகோதரிய சகோதரா? தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.